வந்து மீனவ மக்கள் அப்படின்றவங்க வந்து ஒரு பூர்வகுடி மக்கள். கடல் என்னைக்கு உருவாச்சோ அன்னைக்கே உருவானவங்க வந்து விவசாயிகளும் மீனவர்களும். இன்னைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிச்சுட்டு ஒரு கிராமத்துல சொல்லணும் அப்படின்னா விளையாட்டுத்தனமா வீட்டுக்கு விளக்கு வேணும்ன்றதுக்காக வீட்டை கொளுத்தி விட்டு வெளிச்சத்துல உட்கார்ந்து இருந்த கதை தான் இப்போ. இந்த நிலக்கரியினால ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து இந்த தலைமுறையோட போயிட போறது இல்லை, அடுத்த சந்ததியினருக்கும் தொடரும். அவங்க சொன்னாங்க எப்போதும் மூக்குல மாஸ்க் போட்டுக்கணும், காதுல வந்து போகாத அளவுக்கு மாஸ்க் பண்ணிக்கணும் அப்படின்னு. எல்லா நேரமும் அப்படி வாழ முடியுமான்றது சாத்தியமான்றதும் தெரியல. இதுல குறிப்பா வந்து பெண்கள் நிறைய வகையில பாதிக்கப்படுறாங்க. மீன் வளமே இல்லை, ஆதாரமே இல்லை, வாழ்வாதாரமே இல்லை, இங்கிருந்து வேற்று இடங்களுக்கு மாற்றி கொண்டு போய் வைக்கிறதுனாலையும் அவங்களோட சுத்தமாவே அவங்களோட சமூக சூழலே மாறி போயிடுது. இதுல பெண்கள் வந்து மீன் விற்பனைக்கு எங்கிருந்து போவாங்க? ஒண்ணு, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு அப்படின்னா உண்மையா சொல்லணும்னா மீனவ மக்கள்ல நிறைய பேர் ஹையர் ரேஞ்ச்ல படிச்சவங்க ரொம்ப குறைவு. அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்புகள் கொடுக்க போறீங்க? முதல் கேள்வி. என்ன பண்ணுவாங்க? ஸ்வீப்பர் வேலை தருவாங்க. ஸோ எங்களுடைய பாரம்பரியம் வந்து யாருக்கிட்டையும் கை கட்டி நின்று வேலை பார்த்தது இல்லை. ஏன்னா நானும் ஒரு மீனவ பெண், அதனால சொல்றேன். சொந்தமாவே தொழில் செய்வோம், நாங்களே மீன விற்பனை செய்வோம், நாங்களே முதலாளி, அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படி இருந்த எங்களை போயிட்டு ஒரு வேற்று ஒரு சூழலுக்கு கொண்டு போறத மீனவ பெண்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக வந்து அதை நாங்கள் உண்மையாவே ரொம்ப மறுக்கிறோம், கண்டிக்கிறோம். பெண்களுடைய அனைத்து உரிமைகளும் கிடைக்கணும். உங்களோட நில ஆதாரம், நான் இங்கே வந்து சில பேர்கிட்ட பேசும்பொழுது எங்களுக்கு சரியான கழிவறை கூட இல்லை, உங்களோட நிலம் அபகரிக்கப்பட்டது, கழிவறை வசதிகள் கிடையாது. இங்கே வரும்போதே நான் பார்த்தேன், மண்ணெல்லாம் அவ்வளோ ஒரு மாதிரி டஸ்ட் படிஞ்சு கருப்பான மண் மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய மாசுனால வரக்கூடிய சந்ததியிலேருந்து அதிகப்படியான நோய் நிலைக்கு ஆளாகி பெண்களும் அதிகப்படியான மூப்பு நிலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கான மீன் வளம் பாதிக்கப்படுறதுனால அவங்களோட மீன் விற்பனை செய்கிற இடத்துலேருந்து காய வைக்கிற இடம் வரைக்கும் எதுவுமே இல்லாத பெண்களுடைய வாழ்வாதாரமும் முற்றிலும் பாதிக்கப்படுது. ஸோ இந்த திட்டம் வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற நிலையில இன்னும் திணிக்கிறது வந்து சாத்தியப்படாத ஒன்று. அதனால இங்கே வந்திருக்கக்கூடிய மீனவ மக்கள் சார்பாகவும் பெண்கள் சார்பாகவும் தமிழக மீனவ பெண் தொழிலாளர் கூட்டமைப்பின் சார்பாகவும் இந்த திட்டத்தை உடனே கைவிடணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அந்த அறிக்கையில் வந்து சோசியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து சுத்தமாக இல்லை. ஸோ அதை பற்றின விவரங்கள் வந்து தெளிவுபடுத்தப்படணும். அதே நேரம் வந்து ஒரு மக்களை வாழ வைக்கக்கூடிய திட்டங்களுக்கு நாங்களே வரவேற்பு தருவோம். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் ஒத்த குரலாக எதிர்க்கிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த திட்டம் வந்து கைவிடப்படணும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நெக்ஸ்ட்